ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியால கிராண்டா நடக்குது இல்லையா? சோ அந்த ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய சர்ப்ரைசஸும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அந்த வகையில பாத்தீங்கன்னா தளபதியுடைய டைரக்டர்ஸ் லோகேஷ் கனகராஜ், அட்லி அண்ட் நெல்சன் இவங்க 3 பேருமே அப்பேர் ஆக போறாங்க, வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இவங்க 3 பேருமே இந்த ஜனநாயகன் படத்துல கேமியா பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே வந்த நியூஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஆடியோ லான்ச்லயுமே அட்டெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இந்த ஆடியோ லான்ச்ல கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ யார் யாரெல்லாம் கலந்துக்க போறா அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து கிளியரா தெரியல. சோ போக போக நம்மளுக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிரும். சோ இன்னும் இந்த ஆடியோ லான்ச்ல யார் யாரெல்லாம் கலந்துக்க போறா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துல அப்டேட்ஸ் மாசமா இருக்க போகுது. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. அண்ட் அந்த வகையில இப்ப சீக்கிரமா பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துல செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிருந்தோம் இல்லையா? அண்ட் அதுக்கு அடுத்து தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதுக்கு பதிலா கேரக்டர்ஸ் உடைய போஸ்டர்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச், அதுக்கப்புறம் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங் ஓபன் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி இந்த மாசம் பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டா தான் இருக்க போகுது. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டர் சங்கருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வேல்பாரி தான். இப்போதைக்கு அவர் ஏற்கனவே அதை சொல்லிட்டாரு. சோ இதுக்கான ப்ரொடியூசர் கிடைக்காம இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியாம இருந்தார் இல்லையா? சோ இப்ப பார்த்தா இந்த வேல்பாரி ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா சங்கர் வந்துட்டு வேல்பாரி படத்துக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேல்பாரி படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போறா அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து கிளியரா தெரியல. சோ கண்டிப்பா போக போக அதுக்கான அப்டேட்ஸுமே நம்மளுக்கு கிடைச்சிரும். சோ எனக்கு அப்டேட் கிடைச்சோடனே உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். சோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பவே நம்ம சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ப்ரொடியூசரை தாண்டி இந்த படத்துல யார் ஹீரோ ரோல் பண்ண போறா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சோ கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் கொண்ட ஒரு பெரிய ப்ராஜெக்டா தான் இருக்க போகுது. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வேல்யூல ஆக்டர் தான் இந்த படத்துல நடிப்பாரு. சோ அது தமிழ் ஆக்டரா இருக்க போதா அல்லது அதர் இண்டஸ்ட்ரியில இருந்து ஆக்டரை கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டர் தான் இந்த படத்துல கண்டிப்பா நடிப்பாரு. சோ இது போக இந்த படத்தை பத்தி கூடுதலா வர தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபுல் ஃபிளட்ஜ் ஷூட்டிங்மே அடுத்த வருஷம் ஜூன் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த வேல்பாரி ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப இந்த படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ நீங்க இந்த வேல்பாரி ப்ராஜெக்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் அருண் விஜயோடைய ரெட்டத்தலா படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? சோ இப்ப அகைன் வந்து பாத்தீங்கன்னா படத்தை போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இப்ப டிசம்பர் 18ஆம் தேதி எல்ஏகே படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சோலோ ரிலீஸ் தான் ஆக போகுது. சோ இது கூட டிசம்பர் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா அவதார் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அவதார் படத்துக்கு தமிழ்நாட்டிலுமே ஒரு நல்ல கிரேஸ் வந்து இருக்கு. சோ இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்ஏகே படம் பாத்தீங்கன்னா சோலோவா தான் ரிலீஸ் ஆக போகுது. எல்ஏகே கூட எந்த படமும் ரிலீஸ் ஆக போறது கிடையாது, கிளாஷ் ஆக போறது கிடையாது. சோ இப்ப ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா எல்ஏகே படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் பட்டுமா சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த சாங் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. சோ லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் வந்து எழுதியிருக்காரு. இந்த பாடல்ல வரக்கூடிய லிரிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நயன்தாராக்காக எழுதுன மாதிரி தாங்க தெரிஞ்சிச்சு. சோ ரொம்ப நாள் கழிச்சு அனில் கிட்ட இருந்து ஒரு நல்ல மெலோடி சாங் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சாங்குமே கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. சோ நீங்க இந்த பட்டுமா சாங் கேட்டீங்களா இல்லையா? அப்படி கேட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதுக்கு அடுத்து மூவி டைம் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த எல்ஏகே படத்துக்கு பெரிய ப்ரமோஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணிருக்காங்களாமா. அண்ட் அந்த வகையில இந்த நேரு ஸ்டேடியம்ல இருக்கு இல்லையா, அங்க வந்து கிராண்டான ஈவெண்ட் நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி இந்த எல்ஏகே படத்துக்கு பெருசா ப்ரமோஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு படத்துக்கு ப்ரோமோட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எல்ஏகே படம் பிரதீப் ரங்கநாதனுக்கு இன்னொரு வெற்றி படமா இருக்குமா அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் துல்கர் சல்மானுடைய அயங்கரம் திரைப்படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தேன். இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த போஸ்டர்ல துல்கர் சல்மான் பார்த்தீங்கன்னா ரக்கடான லுக்ல இருக்காரு. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா கையில கன்னுமே வச்சிருக்காரு. சோ ரீசெண்டா இந்த படத்தை பத்தி துல்கர் சல்மான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அதை நம்மளுமே சொல்லியிருந்தோம். இந்த படம் வந்து ஃபுல் ஃபிளட்ஜ் கமர்ஷியல் பிலிமா தான் இருக்க போகுது. கண்டிப்பா கமர்ஷியல் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா? சோ அந்த வகையில இந்த போஸ்டர்ல இந்த படம் கமர்ஷியலா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவாஸ் ஹிதாயத், ஆர்டிஎக்ஸ் படத்துடைய டைரக்டர் இல்லையா? சோ கண்டிப்பா ஒரு நல்ல கமர்ஷியல் பிலிமா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் சேன் விக்ரமுடைய 63வது திரைப்படம் போடிகே ராஜ்குமார் அவர் தான் டைரக்ட் பண்றாரு. சாந்தி டாக்கிஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? சோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டதோட சரி படம் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியாம இருந்தது. சோ இப்ப அந்த படத்தை பத்தி விசாரிச்சப்போ கிடைக்கிற நியூஸ் என்ன
அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல பவுண்டர் ஸ்கிரிப்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. அண்ட் ஆல்சோ படத்துல ப்ரே போர்ஷன் ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி படத்துடைய ஃபுல் ஃபிளஜ்டு ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஒன்னு இந்த மாசம் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஜனவரி மிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்தை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த வகையில இந்த படம் பாத்தீங்கன்னா 2026 எண்டுக்குள்ள தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த படத்தையுமே ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. சோ எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு கேங்ஸ்டர் ஃபிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. லெஜண்ட் சரவணனுடைய அடுத்த திரைப்படம் துரை செந்தில்குமார் கருடன் படத்தோட டைரக்டர், அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா எப்பயே முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை பிளான் பண்ணிருந்தாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கடுத்து டிசம்பர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க. சோ இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மந்த் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. அண்ட் அதே மாதிரி சீக்கிரமாவே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் அப்டேட்டா படத்துக்கு டைட்டில் ரிவீல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. சோ இது போக இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ஷாம் அவருமே இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் அவருடைய ரோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு கீ ரோலா இருக்கும், அவரோட ரோலே வந்து தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த படத்துல அவர் வில்லனா வர போறாரா அல்லது வேற எந்த கேரக்டர்ல வர போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவருடைய கேரக்டர் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது எப்படிப்பட்ட ரோலா இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது போக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2க்கான லீடுமே கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த லீடுமே வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமா இருக்கும் தான் தோணுது. சோ கருடன் படத்தோட டைரக்டர் இல்லையா, அதனால ஓரளவுக்கு படம் நல்லா இருக்கும் நம்பலாம் நினைக்கிறேன். சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரே நிமிஷங்க. வீடியோ கன்டின்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது நம்மளோட சேனல்ல, நம்ம ட்ரீம் சினிமா சேனல்ல பார்த்தீங்கன்னா, சண்டே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட போறோம். அதாவது உங்களுக்கு சினிமா பத்தின கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா? அதாவது இந்த படத்தோட அப்டேட்டா போறோம், அந்த படத்தோட அப்டேட்டா போறோம். ஸோ இந்த மாரி கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய அந்த ட்ரீம் சினிமா சேனலுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சண்டேவும் நம்மளோட சேனல்ல வந்து அந்த கேள்விக்கான பதில் வந்து சொல்லப் போறோம். ஸோ கேள்வி கேட்கும்போது இந்த ஃபார்மேட்ல வந்து நீங்க கேளுங்க. ஸோ அது வந்து உங்களோட பேரு, உங்களோட ஊரு இதில இப்ப போட்டிருக்க மாரி மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ அப்பனா தானே நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களோட கேள்வி எல்லாத்துக்குமே சண்டே நான் வந்து பதில் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடைக்கிற அப்டேட்ஸ வச்சு நான் ஜென்யூனான அப்டேட்ஸ் வந்து நான் குடுத்துருவேன். ஸோ நம்மளோட சேனல ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே இது தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ உடனே உங்களுடைய கேள்விகள இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஆக்டர் பிரபாஸுடைய ஸ்பிரிட் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா தான் பார்த்தீங்கன்னா படத்துடைய பூஜா செரமோனி நடத்தியிருந்தாங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹீரோயினான ட்ரிப்டி டிம்பரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்ப கரண்டா பார்த்தீங்கன்னா ட்ரிப்டி டிம்பரியும் பிரபாஸ் இருக்கிற மாதிரியான காம்பினேஷன் சீன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கரண்டா பார்த்தா லவ் போசஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க போல. ஸோ இது போக இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் காஜல் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்றதுக்காக டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அங்க ஃபைனலைஸ் ஆகல, அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.